ஹே கைஸ், இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா வந்து ஹேங் ஓவர் 2 தான் வந்து பார்க்க போகிறோம். படத்தில் ஏகப்பட்ட அடல்ட் காமெடி, அடல்ட் சீன்ஸ் இருக்கிறதுனால நீங்கள் பிலோவில் 18 இருந்தால் இப்போயே இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இல்லை வேறு ஏதாவது வீடியோஸ் பாருங்கள். ஓகே, 18+ மேலே இருக்கிற கைஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஹேங் ஓவர் 2 வந்து ஸ்ட்ரெயிட்டாக பார்க்க வந்தீங்கன்னா ஹேங் ஓவர் 1 பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் நிறைய கான்டெக்ட் வந்து இதில் புரியும். சரிங்களா? ஹேங் ஓவர் 1க்கான லிங்க் மேலே இருக்குது, பார்த்துட்டு வாங்க. ஓகே, ஹேங் ஓவர் 2வோட கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன். இங்கே வந்து நம்ம டாக்டர் ஸ்டூ இருக்கார்ல, டென்டிஸ்ட்டு, அவருக்கு வந்து கல்யாணம். எஸ், எங்கன்னு பார்த்தீங்கன்னா தாய்லாண்டில். ஆமாங்க, கல்யாணம் தாய்லாண்டில். சும்மா லாஸ் வேகஸ் போனதுக்கே வந்து அந்த கூத்தடிச்சானுங்க. அது மாதிரி 100 மடங்கு இருக்கிற இடம் தான் இந்த தாய்லாண்டு. அங்கே கல்யாணம் வச்சுருக்கானுங்க. அப்போ என்ன மாதிரி லூட்டி அடிப்பாங்க. இந்த தடவை யார் காணாமல் போனா, இந்த தடவை என்னென்னலாம் கூத்தடிச்சானுங்க அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஹேங் ஓவர் 2வோட கதை. வாங்க படத்துக்குள்ள போகலாம். போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம வார போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். அண்ட் நம்ம பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் தொட போகிறோம். ஸோ ப்ளீஸ் டூ சப்போர்ட். வாங்க படத்துக்குள்ளே போகலாம். ஸோ ஹேங் ஓவர் 1ல் இருக்கிற நிறைய சீன்ஸ் பார்த்திங்கன்னா ஹேங் ஓவர் 2லேயும் இருக்கும். அண்ட் அதனால் பார்த்திங்கன்னா நிறைய ரிசப்ளன்ஸ் இருக்கும். ஆனால் காமெடிக்கு பஞ்சமே கிடையாது. ஹேங் ஓவர் 1 மாதிரியே தான் இருக்கும். இந்த படத்துலையும் பார்த்திங்கன்னா வந்து ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா ஒரு கல்யாணம் வீடியோ மாதிரி தான் காட்டுறாங்க. அந்த கல்யாண வீட்டில் வந்து பொண்ணோட அப்பா அம்மா வந்து நம்ம பொண்ணை வந்து எப்போ போல் டார்ச்சர் பண்ணுறாங்க. இந்த கல்யாணம் நடக்காது, இது அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு கதை, அப்படி இப்படின்னு வந்து பேசுகிறாங்க. ஸோ வந்து கரெக்டாக ஒரு ஃபோன் வருது. யாருன்னு பார்த்திங்கன்னா நம்ம டீச்சர் கால் பண்ணுறாரு. கால் பண்ணி நாங்கள் முன்ன மாதிரி இந்த தடையும் பெருசாக சொதப்பிட்டோம் அப்படின்றாங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஹேங் ஓவர் 2 அப்படின்னு டைட்டிலாக போடுறாங்க. தாய்லாண்டோட ஃபோட்டோஸ் அதெல்லாம் வந்து லாஸ் வேகஸ் எப்படி காட்டுறாங்களோ அதே மாதிரி இங்கே காட்டுறாங்க. இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வந்து யூஎஸில் வந்து நம்ம ஆளுங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒன்றா தான் இருக்காங்க. அங்கே நம்ம டீச்சர் வந்து டென்டிஸ்ட்டை வந்து பல்லெல்லாம் செக்அப் பண்ணிட்டு அங்கேருந்து வந்து கிளம்பி போகிறாங்க. அடுத்த சீன்லேயே பார்த்திங்கன்னா வந்து நம்ம டீச்சரு, அப்புறம் அந்த தொலைஞ்சு போன பழைய மாப்பிள்ளை, அப்புறம் நம்ம டாக்டர் பார்த்திங்கன்னா வந்து 3 பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ எல்லோரும் வந்து பேச்சஸ் பார்ட்டி வேணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம டாக்டர் வந்து அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாக பேசுகிறான். ஆனால் நம்ம டீச்சரும் வந்து அங்கேருந்து கோச்சின்னு போகிறாரு. ஓகே, பார்ட் 1 பார்த்துருந்தா தான் இதில் யார் டீச்சர், யார் டாக்டர், யார் வந்து பழைய மாப்பிள்ளை அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதனால் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால் ஹேங் ஓவர் 1 பார்த்துருங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன் லிங்க்கு. இப்போ நம்ம பழைய மாப்பிள்ளை என்ன பண்ணுறாரு, நம்ம டாக்டர்கிட்ட டே தயவுசெய்து ஆலனையும் கூப்பிட்டுறா. ஆலன்ற அந்த தடியாக இருக்கான்ல, இப்போ நம்ம பழைய மாப்பிள்ளையோட ஒய்ஃபோட தம்பி, அவன் தான் மச்சான். ஓகேங்களா? மச்சாங்காரனை கூப்பிட்டுறா தயவுசெய்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழைய மாப்பிள்ளை சொல்லும் போது வேறு வழியே இல்லாமல் நம்ம டாக்டரும் டீச்சரு பழைய மாப்பிள்ளை 3-4 பேர் சேர்ந்து பார்த்திங்கன்னா போகிறாங்க. போயிட்டு நம்ம கூப்பிட்றாங்க. நம்ம பையன் பார்த்திங்கன்னா பழைய பாட்டில் ஃபஸ்ட் பார்ட்டில் பார்த்திங்கன்னா எண்டில் வந்து அந்த நிறைய ஃபோட்டோஸ் இருக்குல்ல, அதை வந்து பார்த்துட்டு நம்ம எல்லோரும் டெலீட் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு சத்தியம் பண்ணியிருப்பானுங்க. இவன் என்ன பண்ணியிருப்பான், நாய் பையன் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா வந்து பெருசாக ஃபோட்டோவை பிரிண்ட் பண்ணி ஃப்ரேம் போட்டு வச்சுருப்பான் வீட்டில். அட்டா பாவி, வேறு லெவலில் இருக்கும் அது. இவனுக்கு காண்டனட்டி யாரும் பார்க்கக்கூடாதுன்ற மாதிரி. இவன் ஒரு மாதிரி ஸ்லைட்டாக சைக்காட்டிக் மாதிரி தான் இருக்கும். இவங்க அப்பா அம்மா 2 பேருமே பார்த்திங்கன்னா இவனை ரொம்ப பேம்பர் பண்ணி தான் பார்த்திங்கன்னா வந்து இவனை வளர்த்துட்ருப்பாங்க. சரி, வேண்டாம் வெறுப்பாக பார்த்திங்கன்னா நம்ம டாக்டரும் வந்து இந்த தடியானை வந்து வாடா நீயும் வந்து கல்யாணத்துக்கு, நீ எல்லாமே எப்படி அப்படின்னு சொல்லி இன்வைட் பண்ணிடுறாங்க. இவனை பட்டுன்னு ஒரு ஊசி எடுத்து டக்குன்னு தொடையில் ஊற்றிக்கிறான். இன்சுலின் ஊசி. ஆமாம், குத்திக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாங்க நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் தாய்லாண்டுக்கு கிளம்புறாங்க. திருப்பி அந்த ஸ்டைலான ஒரு வாக்கோட வந்து கிளம்பி ஏர்போர்ட்டில் தான் பார்த்திங்கன்னா நம்ம டாக்டர் பார்த்திங்கன்னா வந்து அவரோட மச்சானை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. நம்ம எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணி இவன் பார்த்திங்கன்னா வந்து 16 வயசுலேயே பார்த்திங்கன்னா ஹார்வர்டில் போயிட்டான். இப்போ வந்து மெடிக்கல் காலேஜில் வந்து ப்ரீமெட்டாக வந்து இருக்கிறான் அப்படின்ற ஒரு மேட்டர் சொல்கிறாங்க. ஒரு ஜீனியஸ் லெவலில் வந்து அவனை வச்சு பேசிடுறாங்க. இதை நம்ம தடி எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா வந்து இவங்க 4 பேர் தான் பார்த்திங்கன்னா ஒரு செட்டு, இவன் யாரா ஒரு மக்கு அப்படின்ற மாதிரி தான் வந்து நம்ம தடி எனக்கு ஃபீல் ஆகினோம். அதனால் அவனை பார்த்தாலே ஒரு மாதிரி எச்சலாக தான் பிஹேவ் பண்ணுறாங்க. ஒரு வழியாக தாய்லாந்து கிளம்பிடுறாங்க. தாய்லாண்டுலாம் போயிடுறாங்க, இறங்கிறாங்க. ஒரு அந்த கல்யாணம் நடக்க போகிற இடத்துக்கெல்லாம் போயிட்டு எல்லாம் செட்டில் ஆகிடுது. அங்கே வந்து மாப்பிள்ளை வரவேற்பெல்லாம் இருக்கும்ல, அதில் வந்து நம்ம பொண்ணோட அப்பா பார்த்திங்கன்னா நம்ம டாக்டர் வந்து ரொம்ப தரக்குறைவாக பேசுகிறாரு. அப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்ம தடியை வந்து ஏதோ பேசலான்னு ட்ரை பண்ணுவான். அப்பா எல்லாம் தேவைப்பா உகார்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீச்சர் அவனை உட்கார வச்சுறாங்க. அப்புறம் எல்லோரும் தட்டிடுறாங்க. அப்புறமேட்டு வந்து நம்ம டாக்டரும் வந்து சில் அவுட்டாக எடுத்துக்கிட்டு அதெல்லாம் எடுத்துக்கு இவங்ககிட்ட சண்டை போட்டுக்கிட்டு எந்த மாமனாருக்கு தான் மாப்பிள்ளையை பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி பேசிட்டு முடிச்சிடுறாங்க. முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா நைட்டு எல்லோரும் ரூமுக்கு போகும்போது வந்து வாடா ஒரு பீராது போட்டு போவோம், கேம்ப் ஃபயர்லாம் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீச்சர் பார்த்திங்கன்னா நம்ம டாக்டரை கூப்பிட்றாரு. ஃபஸ்ட்டு இவனும் ரொம்ப எஸ்டெண்ட்டாக நான் வரலடா அப்படின்ற மாதிரி தான் பேசுவாப்பில். ஆனால் வந்து நம்ம கல்யாண பொண்ணை வந்து போயிட்டு வாங்க ஒரு பீர் தானே இல்லைனாகுது அப்படின்னு சொல்லிட்டு கூட்டின்னு போகும்போது நம்ம மச்சாங்காரனையும் பார்த்திங்கன்னா கூட்டின்னு போயிறாரு நம்ம டாக்டர். அவள் தான் எல்லோரும் உட்காந்து வந்து குச்சின்னு இருக்கிறாங்க, குடிச்சிக்கிட்டே இருக்காங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன நடந்ததுன்னே தெரில.
அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கும், காலையில் திருப்பியும் வந்து எப்படி லாஸ் வேகஸ் ரூமில் ஏந்து பண்ணாங்களோ அதே மாதிரி இங்கே ஏந்துக்கிறானுங்க. நம்ம டீச்சர் தான் ஃபஸ்ட்டு ஏந்துக்கிறாரு. ஏந்து என்னடா இது எங்கடா இருக்கிறோம், கன்றாவியாக இருக்கும் இடமே. ஏந்து வந்து அப்படியே பார்க்குறாரு. ஏந்து வந்து அப்போ கூட அந்த கண்ணாடியை விட மாட்டான் மனுஷன். எடுத்து கண்ணாடியை போட்டு நான் அப்படியே வந்து ஜன்னல் ஓரத்தில் நின்று பார்த்துக்கும் போது 2வது பெட்லேருந்து தொம்முன்னு வந்து நம்ம தடியை விழுறான். என்னடா தடியா விழுறான்னு பார்த்தா மண்டையில் இந்த மசுரா காணும். அடப்பாவி எங்கடா போச்சு அங்கே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அப்படியே வந்து உட்காந்து நிற்பாங்க. டக்குன்னு ஏதோ சவுண்டு கேட்கணும். நம்ம தடியை தள்ளி விட்டு நம்ம டீச்சர் உள்ளே போய் பார்த்தா நம்ம டாக்டர் அங்கே இருப்பார். டாக்டர் பார்த்தீங்கன்னா வேறு லெவலு. மைக் டைசன் மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து டாட்டு ஓட்டின்னு இருப்பார். போன பாட்டில் பார்த்தீங்கன்னா பல்ல பிடிங்கிருப்பார்ல, இந்த தடவை டாட்டு ஹிட் ஆகுது. பார்த்தவொடனே அலறான். ஐயோ 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 அப்படின்னு அலறான். இருந்தாலும் வந்து இவனை வந்து கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி சரி சரி பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிறானுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து சரி சரி ஃபோனு அடிக்குது எங்கே தேடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் தேடுறாங்க. பார்த்தா வந்து அந்த பழைய மாப்பிள்ளை ஃபோன் பண்ணி டேய் எங்கடா இருக்கீங்க வாங்கடா சாப்பிட்றதுக்கு அப்படின்னும் போது சாப்பிடவா நாங்கள் எந்த ஊரில் இருக்கிறோன்னே தெரியலையே அப்படின்றானுங்க. அடப்பாவிகளா எங்கடா இருக்கீங்க அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா இல்லை நாங்கள் பீர் தான் குடித்தோம், அப்புறம் என்ன ஆச்சுன்னு எங்களுக்கு தெரில அப்படின்னு சொல்லும்போது ஆலன் அப்படின்னும் போது இல்லை நான் எதுவுமே பண்ணல, ஆலன் வந்து கை வீசிடுறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி ஓகே எங்கே இருக்கு எதுக்கெல்லாம் பார்க்கலான்னும் போது தான் ஒரு விஷயத்தை கவனிக்கிறானுங்க. நம்ம டாக்டரோட மச்சானை காணவில்லை. அங்கே ஒரு குரங்க வேறு சுற்றினுக்கும் குறுக்கு புறுக்குன்னு சொல்லிட்டு அந்த பாத்ரூம்குள்ளே. அப்புறம் ஏதோ ஒன்று கீழே பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். இவனுங்க வந்து என்னடா இதுன்னு பார்த்தா நம்ம பழைய படத்தில் வந்து ஒரு கிரிமினல் இருந்தால அந்த கிரிமினலும் நம்ம தடியை பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டுக்கிறானுங்க ஒரு கேப்பில். அதனால் அவனையும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த கல்யாணத்துக்கு வந்து இன்வைட் பண்ணியிருப்பான். இந்த நாயை வந்து நைட்டு ஃபுல்லாக வந்து இவனு கூட தான் வந்து குஷ்டு கூத்தச்சுன்னுப்பானுங்க, பயங்கரமாக கூத்தச்சிருப்பானுங்க. அந்த ரூசு பையன் தான் கீழே பார்த்துனுக்கிறான். அதுக்கப்புறம் என்ன அவன் வந்து ஒரு ஹாய் ஹாய் பாய்ன்னு சொல்லிட்டு பேசும்போது அப்போ தான் வந்து என்னடா ஆச்சு நைட்டு அப்படின்னு கேட்கும்போது நைட்டு தானே பயங்கரமாக ஆச்சு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் லைட்டாக இழுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பவுடரை வந்து இழுத்துறான். இழுத்த ஒன்று என்ன ஆகுது, ஹார்ட் நின்றுது. தொம்முன்னு வந்தா பல்ஸ் செக் பண்ணால் அவள் தான் நம்ம பூட்டா கேஸ் ஆகிடுறாரு நம்ம சோவு. ஐயோ. அதுக்கப்புறம் வந்து டக்குன்னு பார்த்தா அந்த சைடில் ஒரு எழுதியிருக்கோம் ரெஃப்ரிஜிரேட்டர் ஐஸ் அவைலபிள் இன் 15th ஃப்ளோர் அப்படின்ற மாதிரி ஒன்று போட்டிருக்கோம். உடனே நம்ம டீச்சர் என்ன பண்ணுறாரு, பாடியை மாறிக்கணும். ஏன்னா வந்து போலீஸ் வந்து பார்த்ததுன்னா ட்ரக்ஸ் எல்லாம் இருக்குன்னு பர்மனெண்ட்டாக நம்மளை அரெஸ்ட் பண்ணி உள்ளே உட்கார வச்சுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாடியை மாறிக்கிறதுக்கு போயிட்டு சுற்றி தூக்கின்னு போகிறானுங்க. தூக்கின்னு போயிட்டு லிஃப்ட்டை தட்டுறானுங்க. கரெக்டாக கரண்ட் இல்லை, லிஃப்ட்டு வரல. அதனால என்ன பண்ணுறானுங்க, ஸ்ட்ரைட்டாக 15 மாடிக்குமே பார்த்தீங்கன்னா கையிலேயே தூக்கிட்டு போயிட்டு அந்த ரெஃப்ரிஜிரேட்டர் ஐஸ் இதுக்குள்ளே தூக்கி பாடியை போட்டு இவனுங்க என்ன பண்ணுறானுங்க அங்கேருந்து முதல்ல கிளம்புறானுங்க. கிளம்பி போயிட்டு நம்ம தடியனுக்கு ஒரு கேப்பை வாங்கி கொடுத்துட்டு ஒரு ஜூஸையும் வாங்கி கொடுத்துட்டு அங்கே நடந்து போயிட்டே இருக்கானுங்க. நம்ம ஆளுங்க வந்து கத்துறான நம்ம டாக்டரு, ஐயே என்னடா இது இப்படி ஆகி போச்சு, நான் ஒழுங்காக கல்யாணம் பண்ணியிருப்பேன் ஒன்று நான் புலம்பினேங்கிறான் எப்போ போல். புலம்பினே இருக்கும்போது வந்து கரெக்டாக வந்து நம்ம பழைய மாப்பிள்ளை ஃபோன் பண்ணி டெடி கிடச்சிட்டான்டா அப்படின்னு சொல்லிடுறாங்க. டெடி கிடச்சிட்டான், ஏதோ ஒரு மிஸ்பிஹேவியருக்காக வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்க, போய் அவனை பார்த்து பிக் பண்ணிக்கோங்க அப்படின்னோடனே இவனுங்களாம் வந்து டக்குன்னு வந்து வண்டியை எடுத்துன்னு போயிட்டு டெடியை வந்து பெயில் எடுக்கிறானுங்க. இவனுங்க பெயில் எடுக்கும்போது பார்த்தா டெடி வராமல் ஒரு பழைய கிழவனை பார்த்தீங்கன்னா வந்து கூட்டின்னு வராங்க வீல் சேரில். இவன் டெடி இல்லையே அப்படின்றான். அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதடா, அவன் பேரில் அவன் ஐடியெலாம் இதாண்டா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிடுறான். டேய் இது ஐடிக்கும் இவனுக்கும் சம்மந்தமே இல்லையாடா என்ன அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, என்ன பண்ணிங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. வேறு வழியே இல்லாமல் அந்த மாங்கை வந்து கூட்டின்னு வந்து உட்காந்து பார்த்துன்னுக்கிறாங்க. ஸோ பேக்கெட்டில் இருக்கிற விஷயம்லாம் எல்லாம் தேடிட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து ஒரு விஷயம் கிடைக்குது. என்ன பார்த்தீங்கன்னா ஒரு கிளப்போட கார்டு. ஓகே இந்த கிளப்பில் போய் பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு இப்போ அந்த கிளப்புக்கு போகிறானுங்க. அங்கே போனால் அந்த கிளப்பு அதை சுற்றி இருக்கிற இடம் எல்லாம் பார்த்திங்கன்னா எரிஞ்சு போய் நாசமாகுது. ஐயோ என்னடா இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க அப்படியே போகிறானுங்க. அங்கே இருக்கிற லோக்கல்லாம் இவங்களை அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்களாம் சரி கம்முன்னு போயிடுறாங்க. கொஞ்சம் தூரம் போனவொடனே தான் வந்து ஒரு டேட்டூ ஷாப்பில் பார்த்திங்கன்னா நம்ம டாக்டரோட டேட்டூ ஃபோட்டோ இருக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, உள்ளே போய் கேட்குறானுங்க. அப்போ தான் வந்து அந்த டேட்டூக்காரன் சொல்கிறான், டேய் பயங்கர ரணகாலம் பண்ணிட்டீங்கடா, இந்த பக்கத்தில் இந்த கடையை எரிச்சதே நீங்கள் தானே அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ காட்டுறான். இவனுக்கு தான் பார்த்தீங்கன்னா ரணகலம் பண்ணி அந்த போலீஸ் கூடங்கள்லாம் சண்டை போட்டு நிற்பானுங்க வேறு லெவலில். அதுக்கு இப்போ தான் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாங்குக்கிட்ட வந்து இந்த டெடி பையன் என்ன பண்ணுவான், இந்த குடியை கைட்டி கையில் குத்துட்டு அவன் பாட்டு போயிட்டுருப்பான். அப்போ அந்த கலவரத்தில் தான் வந்து ஏதோ கலர்படி ஆகி ஏதோ நம்ம ஆள் மிஸ் ஆகிட்டுக்கிறான் போலுது அப்படின்ற மாதிரி தெரியுது. சரி ஓகே இந்த டைம் வரைக்கும் வந்து இவங்க கூட இருந்துக்கிறான் அப்படின்ற ஒரு மேட்ரு வந்து தெரிஞ்சுது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த டேட்டூ ஆர்டிஸ்ட் வந்து அந்த மாங்க் கையில் வந்து ஒரு டேட்டூ இருக்கும். அந்த டேட்டூவை பார்த்து இந்த மாங்க் பார்த்தீங்கன்னா இந்த ஷ்ரைனை பேஸ் பண்ணவன் தான். ஸோ நீங்கள் அங்கே போய் செக் பண்ணி பாருங்கள், அவங்க வேணால் இவங்க கூட பேசுவாங்க. ஏன்னா ஆக்சுவலாக இந்த மாங்க்லாம் பார்த்தீங்கன்னா 8 வயசுலேயே வந்து இவங்க பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்கும். ஸோ அந்த ஷ்ரைனுக்கு போயிட்டு இவனுங்க வந்து போனவொடனே ஹாய் பாய் ஊன்னு கத்துவானுங்க பாரு.
அவள் தான் அங்கே இருந்த ஒரு மொட்டை நான் பண்ணுறான் என்டர் த ட்ராகன் மாதிரி செம்ம அடிக்கிறான் நம்ம ஆளுங்க. அதுக்கப்புறம் ஒரு பாயிண்டில் அமைதியாக ஐயோ நாங்கள் இது பண்ணல நாங்கள் இது பண்ணல ப்ளீஸ் எங்களை அடிக்காதீங்க அப்படின்ற மாதிரி ஆனதுக்கப்புறம் தான் ஓகே அப்படின்னு காமாகறான். அப்புறம் ஒரு பெரிய ஆள்கிட்ட கூட்டின்னு போகிறான். அந்த பெரிய ஆள் வந்து டேய் என்னடா உங்களுக்கு செவுத்து எகிச்சு வந்து அந்த கேபின் வந்து தூக்கின்னு போயிட்டுக்கிறீங்க அப்படின்னும் போது தான் ஆஹா நம்ம இந்த ஆளை கடத்திட்டு போயிட்டு இருக்கிறோம்பா அப்படின்ற, அதாவது போதை தலைக்கு ஏறி ஸ்டேர்வாலுக்கு வந்து என்ன பண்ணுறோன்னே தெரியாமல் போனதை டைகரை திருட்டுறாங்க, இந்த மாங்க திருட்டின்னு போயிடுறாங்க. அடப்பாவிகளா. சரி இதுக்கப்புறம் இங்கே நிற்கிறது வேஸ்ட்டு, நம்ம இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க அங்கேருந்து கிளம்பலான்னு நம்ம தான் நம்ம மாங்க் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாதிரி மைல்டாக சிரிப்பார். அதை பார்த்த உடனே நம்ம பெரிய ஆள் வந்து சரி நீங்கள் கொஞ்சம் உங்கள் மைண்டை காம் பண்ணி வந்து மெடிடேட் பண்ணுங்கள், உங்களோட மெமரிஸ் எங்கேயாவது உள்ளே இருக்கும், அதுலேருந்து உங்களுக்கு ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு சொல்லும் போது நம்ம டீச்சருக்கும் டாக்டருக்கும் ஒன்றும் கர்மம் வரல. ஆனால் நம்ம தடியனை வந்து ரொம்ப டீப்பாக வந்து அந்த வார்த்தை எடுத்துக்கினா போலுக்குது. அவன் பார்த்திங்கன்னா வந்து பழைய ட்ரீம்ஸ், அதாவது வந்து இவங்க எல்லாரும் வந்து எப்படி நம்ம தடியனை வந்து இன்வைட் பண்ணாங்க அப்படின்றது எல்லாமே வந்து இவங்க எல்லாருமே சின்ன வயசில் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கற்பனையில் வந்து அவனுக்கு வந்து கற்பனையாக வர ஆரம்பிக்குது. அந்த கற்பனையில் பார்த்திங்கன்னா அந்த நேற்று நைட்டு தான் நடந்த விஷயங்கள் எல்லாம் அப்படி இப்படி ஒன்று அரசல் பர்சலாக வந்துனுங்கும் போது கரெக்டாக ஒரு பப்போட லொக்கேஷன் வந்து அவனுக்கு வந்து கனவில் வருது. ஸோ இந்த இடத்துக்கு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போகிறானுங்க. அந்த இடத்துல அங்கே பார்ட்டி இருக்கிற பொண்ணுங்களாம் இருக்க வந்து அந்த ஸ்டேஜில் டான்ஸ் ஆடினுப்பாங்க. இவனுங்கெல்லாம் உள்ளே போவானுங்க. அங்கே ஒருத்தன் வந்து டேய் என்னடா அவன் சோ வரான்னா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது அவன் இன்னும் வரல என்ன மேட்ரு அப்படின்னு சொல்லும்போது ஒரு செமி ஆட்டோமேட்டிக் கன்னை வந்து மேலே எடுத்து வைக்கிறான். செமி ஆட்டோமேட்டிக் கன்னை எடுத்து மேலே வச்சு என்னடா நீங்கள் கேட்டது $6000 அப்படின்னு நம்பரு. உடனே நம்ம ஐயோ அதில் தான் அப்படின்னு பயப்படுவானுங்க. நம்ம லூசு பையன் தடி என்ன பண்ணுறான், நான் ஒரிஜினல் மாதிரி ஆகுதுன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு அழுத்த வச்சுருவான். அவ்வளோதான் எல்லாம் செதறிவிடாங்க. அதுக்கப்புறம் டே நான் கன்லாம் வாங்க வரலடா, நாங்கள் வந்து நேற்று எங்கள் கூட ஒரு பையன் வந்தானே அவனை காணும்டா, அவனை தேட தாண்டா வந்தோம் அப்படின்னு சொன்னும் போது நீங்கள் தாண்டா அந்த பொம்பளை பின்ன வச்சுருந்தீங்க, அவளே போய் கேளுங்கடா போடா அப்படின்னு சொல்லி அந்த பொம்பளை கிட்ட வந்து நம்ம பசங்களை அமுச்சு விட்டுறானு. இங்கேயும் அங்கேயும் போய் பேசினா நம்ம டாக்டர் வந்து அங்கேயும் வந்து மன்மத லீலையை காமிச்சிருக்காரு. இதெல்லாம் வந்து ஆன்னு பேசும்போது தான் வந்து ஒரு மேட்ரே தெரியுது. ஆக்சுவலாக மன்மத லீலையை வந்து அவன் தான் இவன் மேலே காமிச்சிடான். ஏன்னா அது ஒரு லேடி பாய். நம்ம ஆள் பின்னாடி வந்து 10 போட்டுக்கிறாங்க பொழுது. 10 போட்டதை தெரிஞ்ச உடனே நம்ம டாக்டரால் அப்படின்றாங்க எல்லாருமே. டீச்சரோட வேகன்றான். ஒரே சிரிப்பு. அதனால தான்ப்பா இது பேங்காக் அப்படின்னு சொல்லும் போது தான் நம்ம ஆளுங்களெல்லாம் செம்ம சாக்கு செஞ்சுட்டு இருக்கிறானுங்க பின்னாடி. ஓ மை காட். ஓகேவா செஞ்சுட்டு இருக்கானுங்க. அதெல்லாம் தெரிஞ்சவொடனே நம்ம ஆளுங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஆகிடுது. சரி ஐயோன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி வெளியே நின்று 3 பேரும் யோசிச்சுன்னுக்கிறானுங்க. யோசிச்சுனே இருக்கும்போது பார்த்திங்கன்னா வந்து இந்த எல்லா சினாரியோலும் பார்த்திங்கன்னா அந்த குரங்கு வந்து கையிலே தான் இருக்குது. கரெக்டாக வந்து 2 பேர் வந்து பைக்கில் வரானுங்க. பைக்கில் வந்து நம்ம ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா வந்து நம்ம டீச்சர்காரன் வந்து அந்த பழைய மாப்பிள்ளைகிட்ட பேசினா டமால் ஹெல்மெட்லேயே வச்சு அவனை கண்ணை காமிச்சு குரங்கு கொடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு குரங்கை பிடின்னு போயிடுறாங்க. அதே டைமில் ஏதோ சொல்ல வந்தியரா என்னன்னு சொல்லிட்டு நம்ம டீச்சர் பின்னாடியே ஓடுவார் பாருங்க. இவனா போனால் டப்புன்னு சுட்டுருவான். ஜஸ்ட்டு மிஸ் நம்ம ஆள் வந்து கை ஓரத்தில் ஓராசிட்டுருக்கோம். அதனால் இருந்தாலும் பார்த்திங்கன்னா போயிட்டு ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு ஒரு 8 ஸ்டிச் மட்டும் போட்டுன்னு இவனுக்கு வந்துடுறாங்க. அப்போ தான் வந்து நம்ம தடியை வந்து ஒரு வார்த்தை விட்டுறான். நான் இவ்வளோ தூரம் போகணும் எதிர்பார்க்கல அப்படின்னும் போது தான் நம்ம ஆளுங்க உண்மையாக சொல்கிறேன் என்ன ஆச்சு. அப்போ தான் சொல்கிறான் மார்ஷ் மெலோவில் பார்த்தீங்கன்னா ட்ரக் வச்சுருப்பான். அந்த ட்ரக் வந்து டெடிக்கு மட்டும் கொடுக்கணும்னு வச்சுருப்பான். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இருட்டில் வந்து பேக் மிக்ஸ் ஆகி எல்லாருமே மார்ஷ் மெலோ தின்னுட்டுருக்கானுங்க. இது ஸ்பைக் மார்ஷ் மெலோஸை முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் என்ன ஒன்றில் நடந்த மாதிரி இவனுங்க வந்து ஆகுனா அப்போ வந்து நம்ம டாக்டர் வந்து தடியனை வந்து செம்ம அடிச்சுன்னுங்கும் போது பார்த்திங்கன்னா வந்து நம்ம டீச்சர் தான் டே சண்டை போடாதீங்கடா, இந்த டைமில் போய் சண்டை போடுறீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு விடுறாங்க. வேலைக்கு விட்டு அப்போ பார்த்தா வயிற்றில் வந்து ஒரு ஹோட்டல் பேர் 6 PM போட்டு வச்சுருவாங்க. டேய் இது நீ எதுன்னு அப்படின்னா இல்லை நான் எதில் அப்படின்னோடனே ஓகே அந்த ஹோட்டலில் போய் பார்ப்போம் அப்படின்னோடனே அங்கே போகிறாங்க. உடனே ஒரு ஆள் வந்து வாங்க எங்கள் கூடன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஆள்கிட்ட போய் உட்கார வைக்கிறானுங்க. அவன் வந்து எங்கடா அவன் அப்படின்றான். யாருன்னா சாவு எங்கன்னு கேட்குறாங்க. அவன் வந்து எனக்கு வந்து 6 மணிக்கு அமௌண்ட் வச்சேன் இன்னும் அனுப்பல அப்படின்னும் போது பேசினே இருக்கும்போது தான் இவனை சொல்கிறானுங்க கையிலேருந்து பிரிண்ட் அவுட் காய்ச்சி உன் மச்சான் என்கிட்ட தான் இருக்கிறான். 4 காலை 8 மணிக்குள்ளே அவன் கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டை கொடுக்கலண்ணா உன் மச்சான் செத்துட்டான்னு நினச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவனை மிரட்டி அடிச்சு தொத்தி விட்றானுங்க. இவனுங்களாம் வந்து சரி வேண்டாம் வெறுப்பாக போயிட்டு வீட்டுக்கு போகிறானுங்க. போகும்போது தான் வந்து அந்த பேங்க் கோடெலாம் வந்து கேட்டிருப்பானுங்க. ஸோ பேங்க் கோடு வந்து அவன் பாடியில் எங்கேயாவது இருக்குதா அப்படின்னு செக் பண்ணலான்னு சொல்லிட்டு இவனுங்க என்ன பண்ணால் அந்த ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணலான்னு போய் ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணால் அடப்பாய் சாவு சாவமுகிறான்ப்பா குரங்கு பையன் திருப்பி எப்படி அந்த டிக்கிலேருந்து எகிறானோ அதே மாதிரி இந்த ஐஸ் போட்டிலேருந்து எகிறி நம்ம ஆளுங்களை அடிச்சுன்னே இருக்கிறான். எப்படியோ டீச்சர் வந்து அவனை காம் டவுன் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் சொல்கிறான் நம்ம சாவு பையன். அவன் என்ன சொல்கிறான் டேய் அந்த ட்ரக் எடுத்தால் ஹார்ட் அப்படி நின்று
அப்புறமேட்டு துடிக்கொண்டா என்னடா நீங்கள் போட்டு ஐஸ் போட்டில் அப்படின்னு அப்படின்னு கோவமாக சொல்கிறாரு. எனக்கு அது கோவம் வரல, அவர் வந்து கோவமாக சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லாம் பேசிகிட்டே இருக்கும்போது வந்து சரி ஓகே, அந்த ஃபோன் கோடும் நம்பரும் பார்த்தீங்கன்னா வந்து அந்த குரங்கிட்ட தான் இருக்கும். ஐயோ அந்த குரங்கிட்ட அது எங்கே இருக்குன்னு தெரியலையே, எங்கேருந்து நான் திருடுனா அங்கே தான் அந்த குரங்கு வாங்க போகலான்னு சொல்லிட்டு ஒரு கார் எடுத்துன்னு அங்கே போகிறானுங்க. போனால் தான் தெரியுது அந்த குரங்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ட்ரக்கு தில்லாலங்கடி போல் இருக்குது, ட்ரக்லாம் விற்குதுன்னுக்குது. அது என்ன பண்ணுறானுங்க, ட்ரக்கு வாங்குற மாதிரி வந்து கையில் காசை காட்டுறானுங்க. அது கார்கிட்ட வந்தவுடனே நம்ம டாக்டர் பிடிச்சிதாரு. பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை தப்பிச்சு ஓடுறானுங்க. கரெக்டாக அந்த ட்ரக் அந்த குரங்கை வச்சு பிஸ்னஸ் பண்ணுறானுங்களா, அவங்கள வந்து இவங்களை சுட்டுங்கன்னே வந்து காரில் நம்ம ஆளும் சும்மா கிடையாது. இன்டர்நேஷ்னல் ஸ்டீஃப்னா வந்து சும்மா வேறு லெவலில் வந்து வண்டியை ட்ரிஃப்டிங் ரைடிங் லெஃப்ட் ரைட்டுன்னு சும்மா எடுத்து போயினே இருக்காரு. எப்படியோ வந்து ஒரு பாயிண்டில் பார்த்தீங்கன்னா கன் ஷாட் அடிக்கும் போது வந்து யார் மேலேயும் படல, ஆனால் பார்த்தீங்கன்னா குரங்கு மேலே வந்து கன் ஷாட் பட்டுருது. ஆஹா, ஒரு வழியாக வந்து இவனுக்கு 2 பேரையும் வந்து பைக்கில் தள்ளி விட்டு இவனுக்கு ஒரு ரிவரை வந்து காரில் எகிரி வச்சு அசால்ட்டாக அங்கே தப்பிச்சிடறானுங்க. தப்பிச்சு போகும்போது நம்ம தடியை மட்டும் டே இல்லைடா குரங்கு அடிபட்டுச்சு, நம்ம வந்து அதை காப்பாற்றணும், வெட்டினரி ஹாஸ்பிட்டலில் போகணும்னு சொல்லிட்டு வெட்டினரி ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு அந்த குரங்கை வந்து பாசமாக வச்சுட்டு அந்த குரங்கு அப்போ வந்து தம்மு கேட்கும் வேறு. அதனால் தம்மையும் வந்து குத்து தம்மு பற்ற வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறானுங்க. கிளம்பி போயினே போயிட்டு கரெக்டாக காலையில் 8 மணிக்கு போயிட்டு அவனுக்கு வந்து கோடெல்லாம் கொடுக்குறானுங்க. கோடு குத்தவனே வந்து எங்கடா என் மச்சான் அப்படின்னு நம்ம டாக்டர் கேட்கும்போது கீழே என் காரில் தான் இருக்கிறான், இப்போ வருவான் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தா பில்டிங்கை டன்னு அதிரும். என்னான்னு பார்த்தா போலீஸ் சாப்பர் மேலே வரும். அப்புறம் என்ன, நம்ம ஆளை அரெஸ்ட் பண்ணுறது தான் இவனுக்கு இவ்வளோ கூத்தடிச்சிக்கிறானுங்க. அப்புறம் தான் மேட்டர் தெரியும், உண்மையாலுமே பார்த்திங்கன்னா நம்ம மச்சாங்காரன் வந்து அவங்க கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ போச்சே, நம்ம வாழ்க்கையே போச்சே, அவள் தான் இந்த கல்யாணம் போச்சு எல்லாம் போச்சுன்னு சொல்லிட்டு நம்ம டாக்டர் ரொம்ப ஃபீல் பண்ணி ஒரு டீ கார்டில் உட்காந்து ரொம்ப ஃபீல் பண்ணி பேசினுக்கிறாங்க. சரிடா நீங்களாம் உங்கள் வாழ்க்கையை பாடுறா, நான் இங்கேயே தாய்லாண்டில் வந்து ஒரு வேலையை பார்க்குறேன், என்னோட ஒரு டீப் கிளினிக்கும் ஒரு ஹாப்பி எண்டிங் வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஆள் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசினுக்கிறாப்புல. பேசினே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக கறந்து போயிடுது. இவன் கரெக்டாக ஐஸ் கேட்பான் வேறு நம்ம டீச்சரு, அவன் கூல் ட்ரிங்க்ஸ்க்கு இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி கனெக்ட் பண்ணுவார் நம்ம ஆள். டாக் சிக் சிக் சாக் அப்படின்னு கனெக்ட் பண்ணி வாங்கடா அப்படின்மா. அதே டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம டீச்சர் வேறு வந்து நம்ம ஆளுகிட்ட வந்து பேசினப்பான், இந்த மாதிரி உன் தம்பியை தொலைச்சிட்டான் அப்படி இப்படின்னு வந்து டக்குன்னு வந்து நம்ம டாக்டர் ஃபோன் பண்ணி அவன் சும்மா சொல்கிறான், உன் தம்பிலாம் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியும், நான் கூட்டின்னு வந்துடுறேன், நான் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவேன்டா, கல்யாணம் இன்னும் 2 மணி நேரத்தில், சார்வால் இப்போ தான் கூட்டின்னு வரேன்னு சொல்லுங்கிறாரு. அட்பாவிகளா, சரி கூட்டின்னு வாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவனுங்களும் வந்து ஆட்டோ பிடிச்சி வேகமாக வந்து அவனுங்க இருந்த ஹோட்டலுக்கே போயிடறானுங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம பால் சொல்கிறான், டேய் நம்ம வந்து எப்படி வந்து சோவோட பாடி எடுத்துன்னு வந்து ஐஸ் போட்டில் போகிறதுக்கு போகும்போது கரண்ட் இல்லையோ அதே டைமில் தான்டா பார்த்தீங்கன்னா வந்து இந்த லூசு பையனும் பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டு கீழே வரும்போது லிஃப்ட்டில் மாட்டிக்கிட்டான்டா அப்படின்னு ஒன்று தான். லிஃப்ட்டு கரண்ட் இல்லைல்ல, ஷிட் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு விடும். அதாவது வந்து தாய்லாண்டில் பார்த்தீங்கன்னா கரண்ட் போச்சுன்னா 15 மணி நேரத்துக்கு வராதான், அந்த மாதிரி சுச்சுவேஷனில் மாட்டினுங்கிறானுங்க. ஸோ அதனால் வந்து அடிச்சு பிடிச்சி போயிட்டு அந்த லிஃப்ட்டை திறந்து பார்த்தா அங்கே தான் நம்ம ஆள் இருக்காரு. ஆக்சுவலாக வந்து ஒரு விரலில் வந்து ஸ்டார்டிங் சீட்டில் வந்து அந்த குரங்கு கையில் வச்சுருக்கோம். அதுவும் பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஆள் வந்து கையை வெட்டிகிட்டு இருப்பார். யார், நம்ம மச்சாங்காரன். அப்போ அடி எல்லாரையும் காப்பாற்றிண்டா அப்படின்னு சொல்லும் போது தான் நம்ம மச்சாங்காரன் சொல்கிறான், நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து பர்ஃபெக்ட் லைஃப்னு சொல்லிட்டு சோவோட ஸ்பீட் போட் இருக்குது, அதில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டை எடுத்துன்னு நம்ம கேப்டன் தடியன் வந்து என்ன பண்ணுறான், செம்ம ஸ்பீடாக அடிச்சு நவுத்தின்னு போகிறான். இங்கே நம்ம வந்து பொண்ணோட அப்பா வந்து கல்யாணம்லாம் நடக்குது, எல்லாம் வீட்டுக்கு போங்க சோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் விரட்டினுக்கிறாரு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா தூரத்தில் வந்து இந்த பழைய மாப்பிள்ளை அதோ வரானுங்க நம்ம பசங்க அப்படின்னு சொல்லும் போது கரெக்டாக வந்து நம்ம பசங்களும் பார்த்திங்கன்னா ஸ்பீட் போட்டில் சும்மா நச்சுன்னு வந்து இறங்கி நிறுத்துவானுங்கன்னு பார்த்தா அடப்பெல்லாம் அந்த வென்யூக்குள்ளேயே வந்து நம்ம தடியன் வந்து போட்டை விட்டுறான் ஜுக்குன்னு சொல்லிட்டு. உள்ளே போயிட்டு நம்ம பொண்ணோட அப்பா அப்படின்னு வருவார். ஆனால் வந்து நம்ம டாக்டர் இந்த இடம் வந்து தைரியமாக ஆம்பளைத்தனமாக பேசி அவ்வளோ தான்டா உன்னை அப்படின்னு சொல்லி கெத்தாக பேசுகிறானுங்க. ஸோ எல்லாருமே ரொம்ப ஹாப்பி ஆகிடுறானுங்க இந்த இடத்துல. ஓகே இவன் ஒரு ஆம்பளை தான் போலுக்குது அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணோட அப்பாவும் கொஞ்சம் ஹாப்பி ஆகிடுறாரு. அப்புறம் நல்லபடியாக வந்து கல்யாணம்லாம் முடியுது. கல்யாணம் முடிஞ்சு பார்ட்டி நடக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம தடியனோட அப்பா பார்த்திங்கன்னா மைக் டைசனே பார்த்திங்கன்னா வந்து பாட்டு போகிறதுக்கு கூப்பிட்டுருப்பாரு. நைஸில் மைக் டைசனை வந்து பாட்டெலாம் பாடி எல்லாம் முடிஞ்சது, ஹாப்பியாக முடியும் போது பார்த்திங்கன்னா வந்து இந்த கேண்டெல்லாம் ஏற்றி பறக்க விடுவாங்க, எல்லாம் முடிச்சிடுறாங்க. முடித்த உடனே பார்த்திங்கன்னா கரெக்டாக எல்லாம் உட்காந்து பேசினுங்கும் போது வந்து நம்ம மச்சக்காரன் வந்துட்டு என் ஃபோனில் இப்போ தான் சார்ஜ் ஏறிச்சு, சார்ஜ் இப்போ நீங்கள் இந்த ஃபோட்டோலாம் பார்த்தே ஆகணுமா, ஐயோ திருப்பியும் பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷாக்கு. எப்படி ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து அப்படின்வாங்க, அதே மாதிரி அப்படின்வாங்க. அப்போ அதில் தான் வந்து எல்லா மேட்டருமே தெரியும், இவனுங்க எங்கெங்கெல்லாம் கூத்து வச்சுக்கிறானுங்க, எப்படி இவனுக்கு விரல் போச்சுன்னு. இவர் என்ன பண்ணுவார், இந்த விறகு நோட்டில் கத்தியெல்லாம் விட்டு ஆட்டுவாங்க தெரியுமா, அதே மாதிரி ஆட்டு விடும் போது தான் வந்தீங்கன்னா விரல் அறுத்துட்டுருக்கோம். இவர் வந்து அதிலே வச்சு ஜாலி பண்ணிப்பார். நம்ம எல்லாருமே வந்து ஓவர் பூஸில் தான் போய்க்கிறானுங்க. ஃபுல் பார்ட்டி சும்மா ரேவ் பார்ட்டி மாதிரி வந்து அடித்து நம்பியிருக்கானுங்க. எப்படியோ ஒரு வழியாக வந்து எல்லாரும் வந்து உயிரோடு வந்துட்டானுங்க. யாரோ வந்து உயிர் நஷ்டம் இல்லாமல்
ஜாலியாக வந்து பேச்சுலர்ஸ் பார்ட்டியை கொண்டாடி முடிச்சிட்டானுங்க. வேறு லெவலில் என்ஜாய் பண்ணிக்கிறானுங்க. ஸோ இந்த மாதிரி யாருக்கெல்லாம் பேச்சுலர் பார்ட்டி கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். மீ டூன்னு போடுங்க, ஓகேங்களா? நானும் மீ டூன்னு போடுறேன். ஓகே கைஸ், இந்த படம் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் ஹேங் ஓவர் 3யும் வந்து இன்னும் கொஞ்சம் நாளில் போட்டுறேன், ஓகேவா? இப்போதைக்கு மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம வர போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். திருப்பி இன்னொரு சிறப்பான திரைப்படத்தில் நம்ம சந்திப்போம். அது வரைக்கும் ஸ்டே டியூன். பை பை. டேக் கேர்.